ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாப்பழம் கொழுக்கட்டை. பலாப்பழம் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பலாப்பழம், தேங்காய், சுக்கு, வெல்லம், 2 கப்பு அரிசி மாவு. இப்போ நம்ம 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைத்து வைத்த பலாப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பாகு செய்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லம் பாகு செய்து சேர்த்துருக்கனால இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பானையில் செய்கிறனால பானையில் தண்ணி விட்டு அதுக்கு மேலே நான் குச்சி அடுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் இதை செய்துக்கலாம். இப்போ நம்ம வாழை இலையில் மாவை வச்சுக்கலாம். மாவு நல்லா கெட்டியாக வைக்கக்கூடாது, நல்லா மெலிசாக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேக வைத்து எடுக்க முடியும். பானையில் வைக்கிறதா இருந்தால் பானையில் இருக்கிற இலைக்கு மேலே தண்ணி வராமல் பார்த்துக்கணும். இதை மாதிரி நம்ம இலையில் செய்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை அழகாக குக் ஆகிட்டுருக்கு. கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இலையில் மாற்றிக்கலாம். சுட சுட அருமையான டேஸ்டியான கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பலாப்பழ சீசன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.